இலங்கை வற்றாப்பளைக்கு வந்த வயதான மூதாட்டியின் பசியைக் கண்டு சிறுவர்கள் உணவளித்து அவரை விசாரித்த போது மூதாட்டி, நான் சோழ நாட்டவர், தங்க இடமில்லை என்றாள். சிறுவர்கள் அவளுக்கு குடிசை அமைத்தனர். மாலை நேரம் விளக்கேற்ற எண்ணெய் இல்லாத போது சிறுவர்களை கடல் நீரில் ஏற்றுங்கள் என்றார். அவர்கள் கடல் நீரில் விளக்கேற்ற விளக்கு எரிந்தது. மூதாட்டி சிறுவர்களிடம் தலையை பேன் பார்த்துவிட கூறினாள். சிறுவர்கள் தலைமுடியை வகுக்க தலை முழுதும் கண்களாக கண்டு பயந்து அலறினர். பின் மூதாட்டி, வைகாசி விசாக தினத்தில் பொங்கல் வைத்து வழிபடுங்கள் என்று மறைந்தாள். சிறுவர்கள் நடந்ததை ஊர் மக்களிடம் கூற குடிசையில் கடல் நீரில் விளக்கு எரிவதைக் கண்ட மக்கள் கண்ணகி அம்மனுக்கு கோவில் அமைத்து நந்தி ஏரியில் தீர்த்தம் எடுத்து கண்ணகி கோவிலில் விளக்கேற்றுவர். அந்த விளக்கு 7 நாட்கள் எரியும். 7வது நாள் விளக்கை கோவிலில் வைத்து பொங்கல் படைப்பர். சேரன் செங்குட்டுவன் வஞ்சியில் கண்ணகிக்கு கோவில் அமைத்த போது இலங்கை அரசன் கஜபாகு வந்தார். அவர் கண்ணகி அருள் வேண்ட உன் விருப்பம் நிறைவேறும் என்று அசரீரி ஒலிக்க செங்குட்டுவன் அவருக்கு சந்தனச் சிலையும் சிலம்பும் கொடுத்தார். பின் அவர் இலங்கைக்கு சென்று கண்ணகிக்கு கோயில் கட்டினார். மதுரையை எரித்த கண்ணகி இலங்கை நந்திக்கடலோரம் 10வது இடத்தில் தங்கியதால் அந்த இடம் பத்தாம்பளை மருவி வற்றாப்பளையானது.